Good morning and welcome to Anil Aata வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே நம்மளோட நிகழ்ச்சிக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல கேள்விகளுக்காக பதில் சொல்றதுக்காக ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கௌதமனை மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே நேயர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமான கேள்வியோடு தொடங்குவோம். அந்த வகையில் இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்துலேருந்து முதுகு பகுதி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்பைனல் கார்ட் ரீஜன் ஃபுல்லுமே பெயின் இருக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பெயினை பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். நிச்சயமாக. பொதுவாக இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை அப்படிங்கிறது இரண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய சர்விக்கல் ஸ்பாண்டலோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதே போல் இடுப்பு பகுதியில் ஏற்படுகின்ற லம்பார் ஸ்பாண்டலோசஸ் அல்லது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இதை தான் இன்றைக்கி அதிகமாக முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட அல்லது நம்மளுடைய எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அதிகமான உடற்பயிற்சி இல்லாத காரணத்தினாலேயும் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காத ஒரு காரணத்தினாலேயும் பார்த்திங்கன்னா, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இது இருக்கிறது. இன்றைக்கு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும் போது உடனே அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நிறைய நம்ம சமூகத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஈவன் மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஏற்படும் போதோ அல்லது கம்ப்ரஸ்டு டிஸ்காக இருக்கும்போது கூட நேரடியாக அறுவை சிகிச்சையை பரிந்துரை செய்ய வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் அவசியமே கிடையாது. எவ்வளவு நாள்பட்ட முதுகுத்தண்டு பிரச்சனையாக இருந்தாலும், கழுத்து சம்பந்தப்பட்ட சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், இடுப்பு சம்பந்தப்பட்ட டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மற்றும் லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் அல்லது நரம்புகளில் அழுத்தக்கூடிய அளவுக்கு சவ்வு விலகல் இருந்தாலும் கூட சரியான ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சையை நம்ம பின்பற்றணும்னா நிச்சயமாக நிரந்தரமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். டாக்டர், இந்த பெயினை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த பெயின் சிறுவர்களுக்கும் இப்போ அதிகமாக வருது. பேக்ஸ் அதிகமாக தூக்குறதுனாலையும் சரி, இல்லைனா ஒழுங்கான சிட்டிங் பொசிஷன் ப்ராப்பராக உட்காராதனாலையும் சரி, என்னென்ன பேசிக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது இந்த பெயின் நம்ம அவாய்ட் பண்ண முடியும்? பெயின் பிறகு வர ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன? பொதுவாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நல்ல உடற்பயிற்சிகள் தேவை. இன்றைக்கு குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் தேவையான உடற்பயிற்சிகளை சிறிது கூட செய்வது கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் எல்லாருமே தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம டைனிங் டேபிளில் தான் உட்கார்றோம், கட்டிலில் தான் படுக்கிறோம், சோஃபாவில் தான் உட்காரோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே முதுகுத்தண்டு வளையக்கூடிய, முதுகுத்தண்டுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் குனியும் போதோ, திடீர்னு ஒரு நாள் தேவைக்கு அதிகமான வெயிட்டு தூக்கும் போதோ அல்லது நீண்ட நேரம் நிற்கும் போதோ முதுகுத்தண்டில் அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. ஸோ இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் லேசான உடற்பயிற்சி. ஒன்றும் வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 தோப்பு கன்னம் போட்டாலே நம்ம முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். இரண்டாவது, ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும். எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் கூட நம்ம எல்லாருக்கும் குறைந்து போய்விட்டது. நம்ம சென்னையில் ரொம்ப வறட்சி அதிகமான ஒரு ஊரில் இருக்கோம். அதனால் நம்ம குறைந்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். மூன்றாவது, வருடத்திற்கு ஒரு முறை நம்ம உடம்பில் விட்டமின் D3 எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பரிசோதனை செய்து கொள்ளணும். முதுகுத்தண்டுகள் அப்படிங்கிறது ஒரு பில்டிங்கோட பில்லர்ஸ் மாதிரி. அதில் எப்போ பலவீனம் ஏற்படும்னா அதுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்காத போது. அப்போ கால்சியம் சத்து எப்போ கிடைக்காம போதும்? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விட்டமின் D குறைபாடு ஏற்படும் போது அது ஏற்படுது. ஸோ வருடத்திற்கு ஒரு முறை நம்ம விட்டமின் D குறைபாடு இருக்காங்கிற பரிசோதனை செய்து கொண்டு, குறைவாக இருந்ததுன்னா அதற்கேற்ற சப்ளிமெண்ட்ஸையோ அல்லது அதற்கேற்ற உணவு முறைகளையோ கொண்டு வர வேண்டும். இந்த 3 விஷயத்தை ப்ரைமரியாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மால் இருக்க முடியும். ஓகே, முதுகு தண்டுவோட பிரச்சனைகள், அதில் இருக்க பெயின், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தூத்துக்குடியிலேருந்து வெண்ணிலா பேசுகிறேன். அப்படியா? அப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட பையனுக்கு கேட்கணும். ஓகே, அவங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் லைனில் தான் இருக்கார். என்னோட சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், என்னோட பையனுக்கு 5 வயசு ஆயிருக்கு. சரி. 2 வயசுல குடல இறக்கணும்னு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதனால பெரிய பையனானதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு.
பொதுவாக இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 8லேருந்து 10 குழந்தைகள் வரை குடலிறக்கத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாகத்தான் இருக்காங்க. அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட அவங்களுக்கு மலச்சிக்கல் வரக்கூடாது, அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாது. நீங்கள் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடில் நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும், நிறைய பழங்களை கொடுக்கணும், ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் அளவுக்காவது தண்ணீர் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. உணவு பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே போதும், நல்லா இருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ரவிங்க, சேலம்லேருந்து கால் பண்ணுறேங்க. சொல்லுங்க ரவி, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க. ஓகே, உங்களோட வயதுன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. எனக்கு 20 வயசுங்க சார். ரைட் லெக்ல ஒரு வீக்கமா இருக்குங்க சார், கெண்டைக்காலில். ரைட் சைடில் கெண்டைக்காலில் வீக்கமாக இருக்குது. ஆமாங்க. சரிங்க, அதில் வலி ஏதாவது இருக்கா? இந்த வீக்கம் எந்த நேரத்தில் அதிகமாகுது? நின்னாமோ வலி இருக்கு. அந்த ஒரு நாள் அதிகமாக நிற்க வேண்டிய தேவையில்லை, வீட்டில் ஓய்வு எடுக்கிறோன்னா அந்த வீக்கம் குறையுதா? அப்படிலாம் சார் ஒரு 5 இயர்ஸாக இருக்குது சார். அப்படியே நானும் அப்படியே கண்டுக்காம விட்டோம். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்கள் உடம்புல கொஞ்சம் யூரிக் ஆசிட் அளவு மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே சார். நிறைய அசைவ உணவுகள் சாப்பிட்றத முதல்ல நீங்கள் நிறுத்தணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஓகே சார். கரும்புச்சாறு இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. வாரத்திற்கு 2 முறையாவது கரும்புச்சாறு சாப்பிடுங்க. அதே போல் நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா மகாராஜா தைலம் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கி வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தடவி வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. அதே போல் மகாராஜா கேப்சூல்ஸ் அப்படிங்கக்கூடிய மருந்து கிடைக்கும். அதை காலையில் 2 மாத்திரை, மதியம் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ஒரு மாத காலம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீக்கம் குறையிறத நம்ம பார்க்க முடியும். முடிஞ்சால் ஒரு முறை சென்னை வாங்க, நான் பார்த்துட்டு அதன் பிறகு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன வேணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? லலிதா, திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேடம். அப்படியே இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கா வேண்டிதான் மேடம். எனக்கு இந்த உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுட்டு இருக்கு மேடம். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சரி மேடம், உடம்பு வெயிட் போட்டுட்டு இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் அந்த பீரியட்ஸ் ஒழுங்கா போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? எனக்கு 32 வயசு ஆச்சு. சரிங்கம்மா, முதல்ல இதுக்கு 32. சரிங்கம்மா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்தாரை மரப்பட்டையை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் மந்தாரை மரப்பட்டையுடைய சூர்ணத்தை எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து 500 மில்லியாக குறைத்து அதை காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், உடற்பயிற்சிகள் நிச்சயமாக தேவை. ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடமாவது நடக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். 3வது, அரிசி உணவுகளை தவிர்த்துருங்க. உணவில் அதிகமான ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கனாலே உடம்புல மாற்றம் வரதை பார்க்கலாம். இருந்தாலும் என்னோட கொலீக்ஸ் டாக்டர் ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் திருநெல்வேலிக்கு ஒவ்வொரு மாதமும் கேம்ப் வருவார். நீங்கள் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் என்னைக்கு திருநெல்வேலி வருவார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முறை அவரை நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய நாடிகளை பரிசோதனை செய்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை, என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் தேவை, மருந்துகள் தேவை அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி கொடுப்பாருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஓகே, லைனில் சின்ன டிஸ்டர்பன்ஸ், லைன் கட் ஆயிடுச்சு டாக்டர். இந்த பெயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸ்பைனல் கார்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பெயின் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டையும் தாண்டி இடுப்பு படுகுதையும் தாண்டி கால் முழுக்க அந்த பெயின் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? பொதுவாக கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் அப்படிங்கிறது முதுகுத்தண்டிலிருந்து உருவாகக்கூடிய நரம்புகள் தான். பொதுவாக L4, L5ன்னு சொல்லக்கூடிய இந்த 2 இடங்களிலிருந்து தான் சயாட்டிக் நரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு உற்பத்தி ஆகிறது. இந்த சயாட்டிக் நரம்புடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கால்களுடைய இயக்கத்தை நமக்கு சரியாக வச்சுருக்கிறது தான். எப்பெல்லாம் இந்த சயாட்டிக் நரம்பில் அழுத்தம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் கால் சுண்டி இழுப்பது போல் ஒரு வலி ஏற்படுவதை பார்ப்போம். அதுக்கு தான் சயாட்டிக்கா அப்படிங்கிறது பெயர்.
ஸோ இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை ஏற்படும் போது அந்த முதுகுத்தண்டில் தான் வலி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதோடைய அழுத்தம் அதிகமாகும் போது அது அழுத்தக்கூடிய நரம்புகள் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் நமக்கு அந்த வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இந்த கால்களில் இருக்க பெயினை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சிலருக்கு ஃபுல்லாக பெயின் இருக்காது, ஒரு சில ரீஜியனில் மட்டும் பெயின் இருக்கும். அது தற்காலிகமாக இருக்கக்கூடிய வலின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு நீண்ட காலமாக ஒரு 5 வருஷமாக பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் கண்டுக்காமே விட்டுருவாங்க. சிவியராக ஆக ஆக அதோட சிம்டம்ஸ் அதிகமாக ஆக ஏதாவது பின்விளைவுகள் அதிகமாக இருக்குமா? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட வலிகள் ஏற்படும் போது குறிப்பாக பெண்கள் அதிகமாக அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. ஒரு நாள் படுத்து ஓய்வெடுத்தால் எனக்கு சரியாக போச்சு அப்படிம்பாங்க. எப்போ அவங்களால் கொஞ்சம் கூட நடக்க முடியாமல் போகுதோ அல்லது எப்பெல்லாம் கால்லாம் மரத்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறதோ அப்போ தான் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுத்துகிட்டு கிடுகிடுன்னு டாக்டர்கிட்ட ஓடி வருவாங்க. பொதுவாக முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது நிறைய கவனம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா முதுகுத்தண்டிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நரம்புகள் தான் நம்மளுடைய ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. அந்த நரம்புகளுடைய அழுத்தம் ஏற்படும் போது வலி ஏற்படும். அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது அந்த வலிகள் அப்படியே லேசாக எரிச்சலாக மாற ஆரம்பிக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அந்த எரிச்சலையும் நம்ம சரியாக கவனிக்காமல் போகும்போது கை கால்களுடைய இயக்கம் பலம் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதையும் கவனிக்காமல் போகும்போது கடைசியாக பக்கவாதம் ஏற்பட்டது போல கை கால்கள் முழுமையாக செயலிழந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த வலிகளோ அல்லது பரவுகின்ற வலிகளோ அல்லது தசைகளில் கோடு போட்டது போல் அந்த நரம்பு போகக்கூடிய பாதைகளில் வலிகள் ஏற்படும் போதோ இம்மீடியட்டாக அதுக்குள்ள அட்டென்ஷன் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அதோடைய விளைவுகள் சில நேரங்களில் சரி செய்ய முடியாத கடுமையான விளைவுகளாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அது கொண்டு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் தேவிகா மேம், திருவா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மன்னார்ல இருந்து பேசுறோம் மேம். சரி தேவிகா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக வேண்டி கேட்கணும் மேம். ஓகே, உங்க அம்மாவோட வயதுன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. ஓகே மேம். அவங்க ஏஜ் 45 மேம். சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. சார், அம்மாவுக்கு ஏஜ் 45 ஆகுது சார். அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் சார். அவங்க வந்து முதுகு தண்டு வச்சுக்கிட்டா நரம்புல வந்து ரத்தோட்டம் போகல அப்படின்னு சொன்னாங்க சார். சரி. இப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா கை கால்லாம் மரத்து போயிடுச்சு சார். ரொம்ப ரொம்ப வெயிட் போட்டுச்சு சார் அதிகமா. அதுதான் சார் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருவா டிஸ்ட்ரிக்ட் சார், மன்னார்ல இருந்து பேசுறேன் சார். சரிங்கம்மா. பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நரம்பு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் சவ்வு அடைத்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் கால்கள்லாம் ரொம்ப மரத்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நீங்கள் மன்னார்குடியில் இருக்கீங்கன்னா பாண்டிச்சேரி உங்களுக்கு பக்கம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு முறை பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் ஜெயகாந்தன் இருக்கார், டாக்டர் மாலதி இருக்காங்க, டாக்டர் சுமதி இருக்காங்க. 3 பேரில் யாராவது ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுங்கம்மா. நீங்கள் மீட் பண்ணும்போது உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் அங்கே சிறப்பாக இந்த மாதிரி முதுகுத்தண்டு பிரச்சனைகளுக்கு பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுப்போம். நிறைய எண்ணெய்கள் எடுத்து முதுகு மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஊற வைக்கக்கூடிய ஒரு தெரப்பி, பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பிகளை கரெக்டாக கொடுப்போம். இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக ஒரு 40 நாட்களிலேயே அந்த வலிகள்லாம் குறைந்து மரத்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் குறைந்து நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் ஒரு முறை பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் போய் என்னோட ஜூனியர் டாக்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், என் பேர் சக்தி. நான் திண்டிவனத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சக்தி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட வயதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் லைனில் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நான் திண்டிவனத்துல பேசுறேன் சார், சக்தி. சரிங்கம்மா. சார், எனக்கு 7 இயர்ஸா பேக் பெயின் இருக்கு. சரி. அது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். வலி கொஞ்சம் கூட போகல, அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எக்ஸசைஸ் பண்றேன், டெய்லியும் 1/2 மணி நேரம் வாக்கிங் போறேன். சரி.
எனக்கு பெயின் அதிகமா இருக்குதுங்க சார். எல்லா ஜாயிண்டும் போயிடுச்சு. பெயின் ஃபுல்லா குட்டி குட்டி விரல், குட்டி குட்டி ஜாயிண்ட் எல்லா இடமும் வலி இருக்கு இப்போ. இந்த வலி எந்த நேரத்துல கூடுதலா தெரியுதுமா? காலையில எழுந்திருக்கும் போதா இல்ல? ஆமாங்க சார், நைட் ஃபுல்லா வலி வந்துருதுங்க சார். அதிகமா நைட்ல இருக்கு. காலையில எந்திரிக்கும் போது பாதத்தை கீழவே வைக்க முடியல. பயங்கர பெயின். கொஞ்ச நேரம் அசைவு கொடுத்து ஏதாவது ஒர்க் பண்ணும்போது தான் அந்த வலி கொஞ்சம் இறங்குது. மறுபடியும் எனி டைம் வலி இருந்துகிட்டே இருக்குதுங்க சார். நீங்க சொல்றத பார்க்கும்போது பண்றேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா. சொல்லுங்க சார். நீங்க ஒண்ணு பண்ணலாமா? நீங்க திண்டிவனத்துல தான் இருக்கீங்க. பாண்டிச்சேரி ரொம்ப பக்கம் தான் உங்களுக்கு. நீங்கள் பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போய் என்னோட டாக்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தரை மீட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் முதுகுத்தண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு முட்டுகளை பாதிக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. இதற்கு உடற்பயிற்சிகளோ அல்லது பெரிய அளவில் உதவி செய்ய முடியாது. இதற்கு நல்ல மருந்துகள் தேவை. குறிப்பாக உங்களுடைய விட்டமின் டி அளவு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பரிசோதனை செய்யுங்க. பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடலுடைய பலவீனமும் பெரிய முட்டுவலி போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும், குறிப்பாக எலும்புகளுடைய பலவீனம். அதனால் ஒரு முறை விட்டமின் டி நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போய் டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் சுமதி டாக்டர் மாலதி 3 பேரில் யாராவது ஒருத்தரை பாருங்கள். உங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன, உணவு கட்டுப்பாடுகள் என்ன, தேவைப்பட்டால் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் என்ன தேவைங்கிறத அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 மாதத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம்மா, நான் சோழவந்தான்ல இருந்து மாலதி பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. வயசு வந்து 57. சரி. எனக்கு காலில் திடீர்னு கால் வீங்கி ஆரஞ்சு பழத்தோல் மாதிரி ஆச்சு. அதில் செல்லுலார்னு சொன்னாங்க. ஒரே நைட்டு தான். அப்புறம் பெரியாஸ்பத்திரி போய் ஆப்ரேஷன் பண்ணேன். அவங்க சுத்தம் பண்ணும்போது ஒரு நரம்பு ரத்த குழாய் கட்டாயிடுச்சு. சரி. அப்புறம் சரி பண்ணி அனுப்பிட்டாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு. சரி. ஆனால் அந்த இடத்துல இருந்து நீராக வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் போய் கேட்டோம், அங்கே பெரியாஸ்பத்திரியில் அப்படிதான் சொல்லிட்டாங்க. ஓகே. அப்புறம் ப்ரைவேட்டில் போய் பார்த்தோம். பார்த்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. சரி. ஆனால் அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது. இப்போ பழையபடி லேசாக அந்த நரம்பு கட்டான இடத்துல இருந்து நீர் வடியுது. ஓகே. புண்ணு அப்படியே இருக்கு, புண்ணு ஆறவே மாட்டேங்குது. சரிங்கம்மா, நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கால்களில் தோள்களில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா ஒரு இரவிலேயே கால் முழுவதும் பாதித்து கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லலாம். அதுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன் அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசனில் பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு முறை. ஆனால் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையை 100% குணமாக்குவதற்கு ஆயுர்வேத சித்த மருந்துகளால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஒரு முறை நேரில் வாங்க. நீங்கள் சோழவந்தான்லேருந்து பேசுகிறீங்க, முடிஞ்சதுன்னா பாண்டிச்சேரிக்கோ அல்லது சென்னைக்கோ ஒரு முறை நேரில் என்னை பாருங்கள். நான் சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள், மருந்துகள், குறிப்பாக ஒரு வகையான மூலிகை கஷாயங்களை நாங்கள் கொடுப்போம். அந்த கஷாயங்களை கொண்டு உங்களுடைய காயங்களை ஒரு நாளைக்கு 2 முறையோ 3 முறையோ நீங்கள் வாஷ் பண்ணணும். கரெக்டாக என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அந்த காயம் ஆறுவதையும் பார்க்க முடியும். அது கூடவே சில உணவு கட்டுப்பாடுகளும் நான் சொல்லித்தர சொல்கிறேன், அதை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். காயம் ஆறுவதற்கென்றே ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை நிரந்தரமாக மாறிடுமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஓகே, லைன் தொண்டுடுச்சு. அடுத்த நேரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஓகே டாக்டர், இந்த பாடி பெயின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பெயின், ஒரு சிலருக்கு கழுத்து பகுதியில் ஆரம்பிக்கிற பெயின் தலை, காது, முகம் கூட வலிக்கிற மாதிரி இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம்னு அது ஒரு பக்கம் விட்டுட்டாலும் இதுக்கும் இந்த ஸ்பைனல் கார்ட் பெயினுக்கும் இந்த சம்மந்தம் இருக்கா? நிறையவே இருக்குது. பொதுவாக கழுத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நரம்புகள் தான் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள். அதே போல் தோள்பட்டை, மார்புடைய மேல் பகுதி, தொராசிக் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடியது. பின்னாடி ஸ்கேல்புலான்னு சொல்லக்கூடிய பின்முதுகு பகுதி, இங்கே போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே கழுத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நரம்புகள் தான்.
ஸோ அந்த கழுத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நரம்புகளில் எந்த இடங்களில் நமக்கு அழுத்தம் ஏற்பட்டாலும் அது மிக வேகமாக அது போகக்கூடிய பாதைகள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா C1 C2 C3ங்கிற 3 இடத்துல நமக்கு வந்து அழுத்தம் ஏற்பட்டதுன்னா அது தலைவலி போலவே பின்மண்டை வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வலி அதிகமாகும் போது முன்மண்டை பகுதிகளில் வலிய ஆரம்பிக்கும். அதே போல் C4 C5ன்னு சொல்லக்கூடிய 2 இடங்களில் வலி ஏற்படும் போது, அழுத்தம் ஏற்படும் போது அது கழுத்து பகுதிகளில், அதே போல் மார்பு பகுதிகளில், முகத்துடைய மேற்பகுதிகளில், தோள்பட்டை பகுதிகளில், ஏன் சில நேரங்களில் கை முழுவதுமே அந்த வலி பரவி போகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு நல்ல தீர்வு பார்த்திங்கன்னா கிரீவவஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. கழுத்து எலும்புகளுக்கு மேலே வந்து ஒரு வகையான பிரிட்ஜ் மாதிரி செஞ்சுட்டு அதில் எண்ணெய்களை போட்டு ஊற வைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதை செய்யும்போது அந்த கழுத்தில் எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி கணிசமான முறையில் அதிகமாகதை பார்க்க முடியும். அப்படி அதிகமாகும்போது அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் மறைந்து கழுத்துடைய இயக்கம், நரம்புகளுடைய இயக்கம் மீண்டும் நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கிரீவவஸ்தி. ஓகே, அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ரவீந்திரன், அம்பத்தூர். ஓகே ரவீந்திரன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னுடைய மனைவிக்காக மேடம். ஓகே, உங்கள் மனைவியோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காரு. 48. சொல்லுங்கள் ரவீந்திரன். மனைவிக்கு 48 சார். அவங்களுக்கு வந்து கை விரல் மடக்குனா ஒரு விரல் மட்டும் நிறுத்த முடியல. ஓகே, எந்த ஒரு விரல் நிறுத்த முடியல. எந்த விரல்? அதாவது இது மோதிர விரல் சார். மோதிர விரல் அப்படி மடங்க, எல்லா விரலும் மடங்குது, திரும்ப சொல்ல எல்லா விரலும் திரும்புது, மோதிர விரல் மட்டும் லேட்டா திரும்புது. ஓகே, அவங்களுக்கு சர்க்கரை நோய் ஏதாவது இருக்கா? சர்க்கரை பார்டர்ல இருக்கு. அதுல வந்து நாங்க இதுக்கு பார்த்தோம், MBBS டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் பார்த்ததுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் வந்து 19 இருக்கு. சரி, அது வந்து ரொமாட்டிக் ஆர்த்தோசைட்டிஸ்னு ஏதோ மாத்திரை கொடுத்தாங்க. சரி, எங்களுக்கு திருப்தி இல்லை, அதான் சித்த வைத்தியம் பார்க்கலான்ட்டு. நிச்சயமா. நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அம்பத்தூர் சார், சென்னை. ஓகே, அம்பத்தூர்லேயே அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது. எங்க சார் அது? அம்பத்தூர் ஓட்டி? அம்பத்தூர் வடிவேல் முதலி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும், அந்த இடத்துல இருக்குது. அங்கே போனீங்கன்னா டாக்டர் ஹேமலான்னு சொல்லிட்டு என்னோட ஜூனியர் டாக்டர் இருக்காங்க, ஒரு முறை அவங்கள போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மத்தியானம் ஒரு 2லிருந்து 5 மணி வரையிலும் நான் அம்பத்தூர் பிரான்ச்சை விசிட் பண்ணுறேன். நீங்கள் வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை பார்க்கும்போது அவர்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற மாதிரி தோணலை, ஆனால் அவர்களுடைய நரம்புகளில் ஏதோ அழுத்தம் இருக்கிறது மாதிரி தோணுது. ஒரு முறை கூட்டிகிட்டு வாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி கிளினிக்கலாக நம்ம என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதன் பிறகு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஓகே, லைனில் சின்ன ப்ராப்ளம் நினைக்கிறேன் டாக்டர். இந்த ஸ்பைனல் கார்ட் பெயினை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பெயின் வந்துட்டுனாலே குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, வேலைக்கு போய்ட்டு வர ஆண்களும் சரி, வீட்டில் இருக்க குழந்தைங்களை எல்லாம் பெரியவங்களை வந்துட்டு மெதிங்க மேலே ஏறி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களே ஓனாக மசாஜஸ் கொடுத்துப்பாங்க. இதனால பின்விளைவு ஒரு சில சமயம் வலிகள் அதிகமாகிடுச்சு இந்த மசாஜுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தானே மசாஜ் கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு எசக்க மெதிக்கிறது, இதனால பின்விளைவுகள் ஏதாவது இருக்கா? 100%. முதுகுத்தண்டை பொறுத்தவரையிலும் ஈவன் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட முதுகுத்தண்டில் எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் கிடையாது. முதுகுத்தண்டு ரொம்ப மெலிதான எலும்புகளால் ஆன ஒரு தொடர் எலும்புகள். அதில் வந்து தேவையில்லாத இடத்தில் அழுத்தத்தை கொடுக்கும்போது, மிதி கொடுக்கும்போது மிக கடுமையான பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் சில நேரங்களில் முதுகுத்தண்டு ஒடிந்து பக்கவாதம் ஏற்பட்டு முதுகுத்தண்டு செயல்படாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி வலிகள் ஏற்படும் போது 2 விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஒன்று, ஐஸ் வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம். எலும்புகள் இல்லாத தசை பகுதிகளில் வலிகள் ஏற்படும் போது ஐஸ் ஒத்தரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு. அதே போல் முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், வீக்கங்கள் அப்படின்னு வரும்போது வெந்நீர் கொண்டு ஒத்தரம் கொடுக்கலாம். மகாராஜ தைலம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லுவேன். வலி வருதுன்னா நீங்கள் பெயின் கில்லர் எடுக்கிறதுக்கு முன்னாடி, பெயினுக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த மகாராஜ தைலத்தை வலி இருக்க இடத்துல தடவிட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. அதை கொடுத்தீங்கனாலே மிக வேகமாக இந்த வலிகள் குறைவதை பார்க்கலாம். வலிகள் அப்படி தொடர்ந்து இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவரை அணுகி பிரச்சனைகளுடைய என்ன தாக்கத்தை உடலில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது மிக மிக அவசியம். ஓகே, அடுத்த நேரம் நான் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பன்னூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். அப்படியா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க?
எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் லைன்ல தான் இருக்கார். சரி. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் உமா சார். எனக்கு 39 வயசு ஆகுது. சரி. எனக்கு ஒரு 8 வருஷமா வீசிங் இருக்கு சார். சரிங்கம்மா. வரும், தொடர்ந்து கும்பல் வந்துன்னே இருக்கும். நைட்ல அதிகமா இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அது ஒரு மாதிரியா இருக்கு சார். 3 மாசத்துக்கு மட்டும் ஒத்துக்காது, மற்ற நேரம் ஃப்ரீயா இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கம்மா? டாக்டர் தான். ஓகே. ஐ திங்க் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப க்ரானிக் டிசீஸாக இருக்கிறதுனால ஒரு முறை எங்களோட மருத்துவமனைக்கு வாங்க. வீசிங் ட்ரபிளை பொறுத்தவரையிலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வெறும் மருந்துகள் மட்டும் கிடையாது, உடற்பயிற்சிகள். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யோகா, உடற்பயிற்சிகள். அதன் பிறகு உணவு கட்டுப்பாடுகள். 3வது மருந்துகளுடைய தேவையை கொடுப்போம். பொதுவாகவே ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்வாஸ் கல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. வீசிங் நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லுவேன். அதே போல் ஸ்வாஸ் கேர் கேப்சூல்ஸ்ன்னு இருக்குது, மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து. நீங்கள் வர முடியலன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அந்த மருந்துகளை வாங்கிக்கலாம். ஆனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன், ஒரு முறை ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் க்ரியேட் பண்ணி நான் கொடுக்க சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக 3 to 6 மாதத்துக்குள்ளே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதை நம்ம பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்க பெயின் ப்ராப்ளம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கால் பண்ண ஒவ்வொரு நேயர்களுக்குமே தெளிவான பதில்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. இதை தொடர்ந்து ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் சலாவுதீன் வாகாப் சாரை மீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். எஸ், குட் மார்னிங். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி பேசுவோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி பேச போகிறோம் டாக்டர்? ஆக்சுவலாக எந்த ஒரு நோய் வந்தாலுமே இன்றைக்கி லைஃப் டைம் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், பிபி, ஃபார் தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மருந்து சாப்பிட ஆரம்பித்த பின்னால் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து ஒரு நிலைமையாக இருக்குது. இதில் குறிப்பாக பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் இல்லை, ஒரு இண்டிகேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அக்குபங்க்சருடைய பார்வையில் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இன்டர்னலாக சில ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை சில நேரங்களில் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மருத்துவ முறையினுடைய தத்துவமாக இருக்குது. சரி, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போகலைன்னா கூட ஜென்ரலாக ஒரு பிபி பேஷண்ட்டுக்கு அந்த ப்ரெஷர் அந்த லெவலை நம்ம இப்போ வச்சுருக்கிற அந்த ஆவரேஜ் லெவலில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஒரு அற்புதமான அக்யூபஞ்சர் புள்ளி இருக்குது. இது நம்முடைய காலில் இருக்குது. அது நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். கால் கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் உள்ள அந்த இணைப்பு பகுதியிலிருந்து ஒரு 3 இன்ச் மேலே இந்த புள்ளி இருக்குது. இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும்போது பிபி லெவல்ஸ் வந்து நார்மல் ரேஞ்சஸ்க்கு வரும். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு இரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண பிறகு, இன்னும் சொல்லப்போனால் மருந்துகள் சாப்பிட துவங்கிறதுக்கு முன்ன இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நாம் யூஸ் பண்ணும்போது அதுக்காக ஒரு மருந்துகள் சாப்பிட்ற அந்த அவசியமே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சில வருஷமாக நான் பிபி மருந்து சாப்பிட்றேன் அப்படின்ற பேஷண்ட்ஸ் கூட இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும்போது இம்மீடியட்டாக ஒரு ரிடக்ஷன் டு நார்மல் லெவல் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு அப்பாரட்டஸை வச்சு நம்ம பிபி லெவலை செக் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் பாயிண்டில் ப்ரெஷர் கொடுத்த பின்னால் மீண்டும் செக் பண்ணாலே அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட். நம்முடைய 2 கால்கள்லேயே இந்த புள்ளியை நாம் பயன்படுத்தலாம். ஓகே, ஒரு இமீடியட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பாயிண்டில் வந்து நம்ம மருந்துகளினுடைய அவசியம் கூட இல்லாமல் போயிடும். ஓ,
இந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரெஷர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சசிகலா. நான் பல்லாவரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே சசிகலா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. டாக்டர் சார், என்னோட ஏஜ் வந்து 30. எனக்கு வந்து இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பையன் இருக்கா, சிசரியன்னு. எனக்கு குழந்தைகிட்ட நம்ம வந்து அதிகப்படியா பேசுறது, அந்த மாதிரி கத்தும் போது எனக்கு சில சமயத்துல சண்டையில கத்தும் போது எனக்கு தொண்டை வீங்கி போயிடுது. டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணும் போது அவங்க என்ன சொன்னாங்க, அடிக்கடி தோட் பெயினா, நான் இந்த மாதிரி ஸ்கேன் வச்சு பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க அதிக சத்தம் போட்டு பேசும்போது உங்களோட தொண்டை வந்து வீங்கி போயிடுது. ஓகே. ஆனா அடிக்கடி தோட் பெயின் இருக்கா மாதிரியே இருக்குது. அந்த செஸ்டுக்கு மேல வந்து அது ஒரு அழுத்தம் கொடுக்குது எனக்கு. இந்த பிரச்சனை சரியா வந்து நம்மளால பேசுறது கூட வாய்ஸ் சேஞ்சஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. அதாவது இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குமா? எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸாவே இருக்கு சார். எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல சார், நான் போய் கேட்கும் போது அந்த தோட் பெயின் இருக்கிறதால அந்த டைம்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதுக்கு மட்டும் மருந்து கொடுப்பாங்க. ஸ்கேன்லாம் பார்த்தப்போ மருந்து கொடுப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் வாய் கொப்பளிக்க சொல்லுவாங்க. கொப்பளிச்ச பிறகு ஒரு 4 நாள் சரியாயிடும். திருப்பி அதே சேம் ஃபீலிங் வந்துடும், வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணும்போது எதுவுமே இல்லை, நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க குழந்தைங்க கிட்ட கத்தும்போது சத்தமா பேசும்போது வந்து குரல் மாறுதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க சாதாரணமா பேசுறீங்க, என்கிட்ட கோவமா பேசல தானே? இப்போ கூட உங்களுக்கு வந்து அந்த சோர் த்ரோட் இருக்கிறத நான் ஃபீல் பண்ண முடியுது. உங்களுடைய குரல் வந்து அந்த ஒரு கரகரப்பு தன்மை இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஏன்னா 4 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதால உங்களோட எனர்ஜி லெவல்ஸை செக் பண்ணி ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. டைம் பீயிங் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த H7 அப்படின்னு ஒரு புள்ளி, அதிலிருந்து 1 இன்ச் கீழே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, H5. இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு வாங்க 2 கையிலையும். உங்களுடைய அந்த குரலினுடைய அந்த பாதிப்பு வந்து குறையும். இது வந்து ஒரு டெம்பரவரி மெஷராக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சம்டைம்ஸ் இதுலேயே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடச்சிடுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அப்படி இல்லைன்னா ஒரு முறை நேரில் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரெஷர் பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்தராக ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் நேரில் அணுகுங்க. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் முருகன், ஐயன்பட்டி, தேனி மாவட்டம். அப்படியா முருகன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த எனக்காக அந்த கால் கூட வந்து மதமாண்டது. ஓகே சார், சொல்லுங்க. நொட்டாங்கால். சொல்லுங்க சார். சார், நொட்டாங்கால் வந்து முடிக்கு மேல இடுப்புக்கு கீழே இந்த தொட மட்டும் ஒரு சைடு அப்படியே மதம் இருக்கு. உணர்ச்சி இல்லாம இருக்கா? உணர்ச்சி இல்லாம அப்படியே மதமதப்பா இருக்கு. எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? இது ஒரு 6 மாசமா அப்படியே இருக்கு. நான் ஊசி எல்லாம் போட்டு பார்த்தேன். பின்முதுகுல ஏதாவது வலி இருக்கா? அதெல்லாம் வலி எதுவுமே இல்லை. நடந்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கால் வலி இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா மதமதப்பு மட்டும் இருக்கு, துணையே இல்லை. ஆனா கேட்ட மதம் இருக்கு. சரி, என்ன வேலை செய்றீங்க? கூலி வேலை தான் செய்யறேன், மம்ஸ் எடுத்து. சரி, கூலி வேலை தான் செய்வோம். ஓகே. மேபி உங்களுக்கு ஏதாவது அந்த ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன் காரணமாக கூட இந்த மதமதப்பு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வேறு சில காரணங்கள் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ப்ராப்பர் செக்அப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த தன்மைக்கு வந்து நீங்கள் நேரில் வந்தால் தான் நாங்கள் அதை பார்த்து என்ன காரணத்தினால உங்களுக்கு அந்த பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்க முடியும். அக்யூபங்க்சரில் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து இம்மீடியட்டாக ரொம்ப சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஓகே, அவங்க லைனில் ஒரு சின்ன துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு டாக்டர். இப்போ அக்யூபஞ்சரை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சரில் வெயிட் லாஸ் வரைக்கும் கூட நம்ம பேசியிருக்கோம். பட் பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் மூலிமா கம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, ஏர் லாஸ்க்கு என்ன பண்ணலாம், அது மாதிரி பல விதமான கேள்விகள் இருக்கும். அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக இன்றைக்கு வந்து காஸ்மெட்டிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்குது. காம்ப்ளெக்ஷன் அப்படின்னும்போது ஒரு பேசிக்கான அந்த ஒரு ஸ்கின் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. பட் சருமத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து சுத்தமாக நீக்க முடியும். சரும பாதிப்புகள் எது வந்தாலுமே நம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தம் தான் அதுக்கு காரணமாக இருக்குது.
ஸோ அந்த பிளட் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை அக்யூபஞ்சர் மூலமாக அற்புதமாக செய்ய முடியும். ஸோ அதன் மூலமாக நம்முடைய பொலிவு வந்து மேம்படும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, தோல் நோய்களுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் வந்து நுரையீரல் என்ற உறுப்பினுடைய சக்தி பாதிப்பு தான். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு பேசிக் கலரையே வந்து நாம் இன்னும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான கருத்து. ஓகே டாக்டர். இல்லை, இப்போ ஜென்ரலாக வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி வந்துட்டு இந்த பியூட்டி ஓரியன்டான டாக்டர்ஸை போய் மீட் பண்ணுறது, இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு க்ரீம் எடுத்து பூசுறது, ஃபேஷியல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகப்படியாக வந்துட்டு இருக்கும்போது அக்யூபஞ்சர் மூலியமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா தான் நான் கேட்டிருந்தேன். இல்லை, நிச்சயமாக கிடைக்கும். அதாவது நான் சொல்ல விஷயம் என்னென்னா, ஒரு கருப்பாக இருக்கிறவங்க ஜெனட்டிக்காக வந்து அவங்களுடைய நிறமே அதுதான் அப்படின்னும் போது அவங்கள வந்து வெள்ளையாக மாற்றுறதுக்கான சிகிச்சை கிடையாது. மேபி ஆர்டிஃபிஷியலாக சில சர்ஜரி ப்ராசஸ் மூலமாக அதை அவங்க பண்ணிக்கலாம். பட் அக்யூபங்க்சர் அப்படிங்கிறதே நம்முடைய லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வாழ்க்கை முறையோடு இணைந்த ஒரு சிகிச்சை முறை. இயற்கைக்கு விரோதமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த சிகிச்சை மூலமாக செய்யவே முடியாது. காரணம், இதில் இருக்கிற விஷயங்கள், சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இயற்கையோடு இணைந்தது, நம் வாழ்வியலோடு இணைந்ததுன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஹேர் ஃபாலிங் இருக்குது, அது ஒரு காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம். அதை நம்ம அக்யூபஞ்சர் மூலமாக நிறுத்த முடியும். ஏன்னா ஹேர் ஃபாலிங் அப்படின்னும் போது அதுக்கு என்ன காரணம்? பெண்ணாக இருந்தாக்கா பெரும்பாலும் கர்ப்பப்பையினுடைய பாதிப்பு காரணமாக இருக்கும். ஆண்களுக்கு சிறுநீரகங்களினுடைய பாதிப்பு காரணமாக இருக்கலாம். இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை நீங்கும். அதே போல் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம், சுருக்கங்கள், சதைகளில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், அப்புறம் அந்த ஃபேஸ் லிஃப்டிங்னு சொல்கிறோம், முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் வந்து நம்ம இதில் நீக்க முடியும். ஓகே, க்ரானிக் அக்யூபஞ்சர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பற்றி இப்போ பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஓகே, லைனில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன், அவங்க பேசல. டாக்டர், இந்த காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பற்றி பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ டியூரேஷன் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? பிகாஸ் எல்லாருமே ஒரு குயிக்கான ரெமெடி, ஆட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 1 வீக்ல நீங்கள் பொலிவு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெமெடி கிடைக்குமா, இல்லைனா வந்துட்டு லாங் டேர்ம் ப்ராசஸா? பொதுவாக காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நாம் வந்து அழகு தொடர்பான பாதிப்புகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? வெளியில் தெரியக்கூடிய எக்ஸ்போஸ்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், முகத்தில் வந்து ஏதாவது ஒரு தழும்பு இருந்தால் அது உடனே போகணும் அப்படின்னு நினைப்போம். அதே வந்து ஹிடன் ஏரியாவில் இருக்குது, அது வெளியில் தெரியாது அப்படின்னும் போது அதுக்கு நம்ம அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் வேணும் அப்படிங்கிறது பொதுவாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஆனால் பிரச்சனையினுடைய தன்மைக்கு ஏற்ப தான் அதுக்கான நிவாரணம் கிடைக்கும். அதற்கான கால அவகாசம் நிச்சயமாக தேவை. இப்போது ஒரு ஹேர் ஃபாலிங் அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 10 வருஷமாக முடி கொட்டுது அப்படின்வாங்க. ஒரு சிலர் எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரானிசிட்டி ஆஃப் தி டிசீஸ் வந்து முக்கியம். அந்த நோயினுடைய தன்மைக்கு ஏற்ப அதற்கான கால அவகாசம் தேவை. பொதுவாக ஒரு 2 வாரங்களில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஒரு ஹேர் ஃபாலிங்காக பேஷண்ட் வந்தாங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து அந்த ஃபாலிங்ஸ் குறையிறத வந்து நிச்சயமாக அவங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த முடி உதிர்தல் குறையும் போதே நமக்கு அது தெரியும். நமக்கு வந்து இப்போது ப்ரோக்ரஸ் ஆரம்பிச்சிடுச்சு, புதுசாக வந்து நமக்கு நல்ல ஹெல்த்தி க்ரோத் வருது அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம்ங்க, என் பேர் தினகர், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான். ஓகே தினகர், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் நான் கேட்க போகிறேன். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். வயசு 52. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வயசு 52 சார். என் பேர் தினகர். ஓகே. எனக்கு கால் பாதம்லாம் கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஆகுதுங்க சார். அந்த விரல் நுனியில இதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் இருக்குது. என்ன செய்கிறீங்க சார் நீங்கள்? நான் இன்ஜினியரிங் ஒர்க்ஸுங்க சார். ஓ,
உங்களுக்கு எதுவும் டயபெட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? டயபெட்டிக்ஸ் பிரச்சனை இருந்தது சார். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால செக் பண்ணும்போது இருந்தது லேசா. அப்பதான் ஸ்டார்ட் எனக்கு, இவ்வளவு நாள் இல்ல. ஓகே. நான் கொஞ்சம் ஆயுர்வேதிக்ல கொஞ்சம் மெடிசன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப திரும்பவும் நிறுத்திட்டேன். எனக்கு அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. சரி. ஆனாலும் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அறிகுறியை வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. சரி. பொதுவாக ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி மறுத்து போகிற ஒரு நிலை அல்லது உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இல்லை அந்த இடத்துல வந்து அதிகமான எரிச்சல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தான் டயபெட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அப்புறமா அதுக்கு எதுவும் நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது இப்போது இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உங்களோட அந்த சிம்டம் வந்து அக்யூபஞ்சரில் வந்து ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்தக்கூடிய ஒன்று. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்து மருந்துகள் சாப்பிட்றதுல அவ்வளோவா உடன்பாடு இல்லை இல்லையா? சரி, நீங்கள் ஒரு ட்ரக்லெஸ் சிஸ்டம் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதனால் அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அக்யூபஞ்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைலி சூட்டபிள் சிஸ்டம். உங்களுடைய பல்ஸை பார்த்து உங்களுக்கு ஏதாவது எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபியூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். இப்போ சில டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் தரையில் இருக்கா செருப்பில் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு பாதிப்பில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கூட வந்து நல்ல நிவாரணம் கிடைக்குது. அதனால் நீங்கள் இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே நீங்கள் சரி செய்துக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஓகே, ஹலோ டாக்டர். இந்த ப்ரானிக் அக்யூபென்ச்சர் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ காஸ்மெட்டிக் அக்யூபென்ச்சர் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஷார்ட்டர் டியூரேஷன்லேயே இதை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி என்னென்னா, ஜென்ரலாக இந்த முகப்பூச்சி இல்லைனா ஆயில் அது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுட்டா திரும்ப ஏர்ஃபால் வந்துடும். இது மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? பொதுவாக நம்ம அடிக்கடி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, காஸ்மெட்டிக் ரிலேட்டட் பிரச்சனைகளுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு தீர்வாகாது. இது வந்து நம்ம ஒரு உறுதியான ஒரு விஷயந்தான். இப்போ ஒரு ஹேர் ஃபாலிங் அப்படின்னும் போது நாம் போடுற எக்ஸ்டர்னல் க்ரீம் இல்லை ஏதாவது மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் இதனாலேயே வந்து தீர்வு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அது அந்த அப்ளை பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஆனால் அதற்கான காரணம் வந்து இன்டர்னலாக இருக்குது. சரி, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இன்டர்னலாக இருக்கக்கூடிய உடலுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் தான் இந்த அழகு தொடர்பான பாதிப்புகள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹேர் ஃபாலிங் இருந்தால் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். அதே போல் சரும பாதிப்பு இருந்தால் அந்த பேஷண்ட்டினுடைய லங் எனர்ஜி, நுரையீரலினுடைய சக்தி ஓட்டம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இது போன்ற அறிகுறிகளை நாம் உணர்ந்து இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த உறுப்பை சரி செய்கிறது தான் தீர்வு. ஸோ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பவுடர் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் போயிடும் இல்லையா, அது மாதிரி தான். இட்ஸ் மேர் டெம்பரவரி. ஓகே, நான் என்ன கேட்டேன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்ற விஷயம் பற்றி பேசுகிறேன். ஜென்ரலாக வந்துட்டு ப்ரானிக் அக்யூபென்ச்சரில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்படிப்பட்ட காஸ்மெட்டிக் அக்யூபென்ச்சரில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? இல்லை, இப்போ காஸ்மெட்டிக் ரிலேட்டட் பிரச்சனைகளுக்கு வந்து சர்ஜரி, இந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இதையெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது சாதாரண மருத்துவத்தை கம்பேர் பண்ணும்போது மிக மோசமான பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது உலகம் பூரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றைக்கி அழகுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க வந்து உலகத்திலேயே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிகம். இது ஒரு புள்ளி விவரம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் அழகு தொடர்பான பாதிப்புகளுக்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு காஸ்மெட்டிக் ரிலேட்டட் பிரச்சனைக்கு நாம் வந்து மருந்துகள் மூலமாகவோ அல்லது அறுவை சிகிச்சைகள் மூலமாகவோ தீர்வு தேடுவது அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா அதனால் நமக்கு ஃப்யூச்சரில் நிறைய பாதிப்புகள் வருது அப்படிங்கிறது கண்கூடான விஷயம். ஓகே, காஸ்மெட்டிக் அக்யூபென்ச்சர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னொரு காலர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேருமா? என் பேர் வந்து புஷ்பலதா மேடம். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூட்ரஸ் எடுத்துட்டாங்க. ஓகேம்மா, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா.
எனக்கு வந்து நியூட்ரஸ் எடுத்துட்டாங்க டாக்டர். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. என்ன காரணத்தினால எடுத்தாங்கம்மா? அது பைப்ரேடி கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அதனால நிறைய பிளட் இதுவாச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. கேன்சர் ஆயிடும்னு சொல்லிட்டு உடனே அப்ப வந்து எடுத்ததுல இருந்து என்னாச்சு, அந்த வலியினால வந்து எனக்கு டேப்லெட் கொடுத்துட்டு வந்தாங்க, தூக்க மாத்திரை. அது வந்து 2 வருஷமா தொடர்ந்து சாப்பிட்டுன்னு வரேன் நானு. சரி. இப்ப அது வந்து டேப்லெட் நிறுத்தணும், அப்படி உடம்பு பிரச்சனை கொடுக்கும்ன்றாங்க எல்லாரும் வீட்டுல டாக்டருங்களா. அதனால அது எதுக்கான மாத்திரை சாப்பிட்றீங்கம்மா? தூக்கம் வரல சார் அந்த நேரத்துல எனக்கு பெயின்ல. பொதுவாமா நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளில் சொல்கிற விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பையினுடைய அந்த ஃபங்க்ஷன் செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு குழந்தை பருவம் அடைந்து அப்புறம் அவங்களுடைய வாலிப வயதை கடந்து குழந்தைகள் பெற்ற பிறகு மாதவிலக்கு நின்ற பிறகும் கூட கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய, அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு. சில காரணங்களால் நாம் அதை இழந்துடுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஈடு செய்ய முடியாது. ஒரு முறை கர்ப்பப்பையை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் சர்ஜரி மூலமாக அப்படின்னா இட்ஸ் அ பெர்மனெண்ட் லாஸ். அதன் காரணமாக சில பாதிப்புகள் ஒரு பெண்ணுக்கு வந்தே தீரும். இப்போ உங்களுக்கு வந்து சில தூக்கம் இல்லை, அதுக்காக மருந்து சாப்பிட்றீங்க, இல்லை உங்களுக்கு சில வலி உணர்வுகள் இருக்கலாம், எலும்புகளில் வலி இருக்கலாம். இது போன்ற பாதிப்புகளுக்கு அக்யூபங்க்சர் மூலமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நாட்களில் உங்களுக்கு இயற்கையாக இயல்பான தூங்குவதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் வேறு சில பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதை நீங்கள் வந்து அக்யூபங்க்சர் மூலமாக சரி செய்துக்க முடியும். படிப்படியாக நீங்கள் பயன்படுத்துகிற மாத்திரைகளை குறைத்து உங்கள் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் கூட அதை நிறுத்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஜென்ரலாக அக்யூபஞ்சரில் வந்துட்டு பெயின்லெஸ், நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்க வேண்டியதில்லை, குயிக்காக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். திரும்ப இன்னொரு ப்ரீஃபெல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க புதுசாக வந்திருக்க நேயர்களுக்கு ஒரு டெஃபினட்டாக. இப்போது நம்ம இந்த அக்யூபஞ்சர்லேயே கூட ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நம்ம டாக்டர் வஹாப்ஸ் ப்ரானிக் அக்யூபங்க்சர் யூனிட்டில் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த சிகிச்சை முறையாக இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்து 2 இடங்களில் செயல்படுது, சென்னை டி நகர் மற்றும் செங்கல்பட்டு. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது வந்து பரவலாக வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சிகிச்சை முறை. ப்ரானிக் அக்யூபங்க்சர்னு சொல்லும்போதே அப்போ ப்ரானிக் அக்யூபங்க்சர்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வியூவர்ஸ்க்கு நார்மலாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம்னா, அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது நம்முடைய உடல் ஃபிசிக்கல் பாடியில் செய்யக்கூடிய சிகிச்சை முறை. பிராண சிகிச்சை அப்படிங்கிறது நம் உடலை சுற்றி அமைந்துள்ள எனர்ஜி பாடி, ஒளி உடல் அல்லது ஆரா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒளி உடலில் வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. இப்போது நம்ம உடலை வந்து கண்ணால் பார்க்க முடியும், நம்மை சுற்றியுள்ள ஒளி உடலை வந்து நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் யார் வேண்டுமானாலும் அதை தொட்டு உணர முடியும். பிராண சிகிச்சை பயின்ற யார் வேண்டுமானாலும் நம்முடைய ஆராவை தொட்டு உணர முடியும். இது சயின்டிஃபிக்காக, இது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியும் வரும். இப்போது ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது நம் உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை நாம் அதில் பார்க்குறோம். ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது நம்முடைய உருவத்தையே அதில் பார்க்குறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே போல் கிரில்லியன் கேமரா மூலமாக நாம் நம்முடைய ஒளி உடல் ஆராவையும் கேப்சர் பண்ண முடியும். இது வந்து எதுக்காக நான் இந்த விளக்கங்களை சொல்கிறேன்னா, இட் இஸ் 100% சயின்டிஃபிக். இட் இஸ் ப்ரூவ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இப்போ நீங்கள் கிரில்லியன் ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஒரு மனிதனுடைய உடல், அதை சுற்றியுள்ள ஒளி உடலை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஒளி உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் நம் ஒளி உடலை ஊடுருவி தான் நம்முடைய உடலை பாதிக்கும். ஸோ பிராண சிகிச்சை மூலமாக அந்த துவக்கத்திலேயே அந்த நோயை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய அந்த பழக்க வழக்கத்தை பார்க்கும்போது நோய் வந்த பிறகு தான் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். நோய் வராமல் வாழ்கிறது தான் உண்மையான ஆரோக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு முழுமையாக வந்து சேரலை. அந்த வகையில் ப்ரானிக் அக்யூபங்க்சர் மூலமாக நோய் வராமலேயே நம்ம தடுத்து கொள்ள முடியும். நோய் வந்தால் அதற்கான காரணத்தை மிக துல்லியமாக கண்டுபிடித்து விரைவாக குணமாக்க முடியும். ஒரு பர்மனெண்ட் கன்சிஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்க முடியும். நமக்கு எந்த நோய் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோமோ அதே நோய் திரும்ப வராமல் நாம் வாழ முடியும். இது எல்லாமே இந்த மருத்துவ முறையினுடைய சிறப்புகளாக இருக்குது.
ஓகே டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். குறிப்பாக ப்ரானிக் அக்குபஞ்சர் பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி திங்கக்கிழமையும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.